வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திமுகவின் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு நாராயணன் அவர்கள், மீனவர் சங்கத்தின் திரு பாரதி அவர்கள், பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். திரு ராதாகிருஷ்ணன், கச்சத்தீவு விவகாரத்தை தான் விவாதிக்கப் போகிறோம். கச்சத்தீவு பற்றி ஆழமாக நிறைய கட்டுரைகளை எழுதியவர் நீங்கள். இது தமிழர் ஒருவர் கட்டியது அந்த அந்தோணியார் ஆலயம். அது இடிக்கப்பட்டு புதிதாக கட்டப்பட்டு அது டிசம்பர் 7ஆம் தேதி வரக்கூடிய புதன்கிழமை அதனுடைய திறப்பு விழா. இதற்கு தமிழகத்தின் சார்பில் தமிழக முதலமைச்சர் மே மாதத்தில் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தமிழ்நாட்டு மீனவர்களுடைய அனுமதியை பெற்ற பிறகு அவர்களுடைய ஒப்புதலோடு தான் அந்த கட்டிடம் கட்டப்பட வேண்டும், தேவாலயம் கட்டப்பட வேண்டும். எங்களுடைய அனுமதி இல்லாமல், எங்கள் மீனவர்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அதை கட்டுவது என்பது சரியல்ல என்று மத்திய அரசுக்கு எழுதியிருந்தார். ஆனால் தமிழக மீனவருடைய பங்களிப்பு எதுவும் இல்லாமல் அது கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 7ஆம் தேதி அதனுடைய திறப்பு விழா என்று வருகிற போது 100 மீனவர்களையாவது அனுப்புங்கள், தமிழ்நாட்டிலிருந்து தேவாலயத்திற்கு 100 பேரை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அந்த கோரிக்கையை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது. மத்திய அரசின் சார்பில் அதிகாரபூர்வமற்ற வகையில் உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படக்கூடிய செய்தி, அவ்வாறு அனுப்புவதற்கு வாய்ப்பில்லை, பெரிய விழா எதுவும் நடக்கவில்லை, இலங்கை தரப்பிலிருந்தும் யாரும் பங்கேற்கவில்லை, தமிழகத்தின் தரப்பிலிருந்தும் யாரும் பங்கேற்கவில்லை, அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடக்கக்கூடிய திருவிழா என்பது வழக்கம் போல பங்கேற்கலாம், இதில் பங்கேற்பதற்கு அனுமதி இல்லை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தமிழக அரசின் வேண்டுகோள், அதற்காக ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள், தென் மாவட்ட மீனவர்கள் கொடுக்கக்கூடிய குரல், இதில் இருக்கக்கூடிய நியாயம், அல்லது இதில் தமிழக வெளியுறவுத்துறை என்ன செய்ய முடியும், மத்திய வெளியுறவுத்துறை எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, இதை பற்றி உங்களுடைய கருத்து? இது வேதனையான விஷயம். தமிழக மீனவர்களுக்கு அந்தோணியார் கோவிலுக்கு போகிறதுக்கான உரிமைகள் உண்டு. கச்சத்தீவில் ஏற்கனவே அந்த சரத்து அதில் இருந்தது. அதே மாதிரி அந்த வலைகளையும் அங்கே உலர வைக்கலாம். இப்போது அந்த பழைய கோவில் ஓடுகளால் வெஞ்ச கோவிலை இடிச்சிட்டு வேறு அடையாள நம்ம கட்டின தமிழ் சீனிக்குப்பன், நம்புதாலை சீனிக்குப்பன் கட்டின அடையாளமான கட்டின அந்த இதை அழைச்சிட்டு இலங்கைக்காரங்க வேறு கோவில் கட்டிட்டு அங்கே அவங்களுடைய இதுகளை இருக்குன்னு நினைக்கிறாங்க. அந்தோணியார் கோவிலில் முழு உரிமை நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு உண்டு. இப்படியான சூழ்நிலையில் இப்போ கோவில் கட்டிட்டாங்க. ஏன்னா பழையது ஒரு பூர்வீகமாக அதை வழங்க, கோவிலும் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஒரு தெய்வத்துடைய அரங்கம்தான் அந்த தேவாலயம் கூட. எப்படி சிலுவை அந்தோணியார் இருக்காரோ அது மாதிரி விக்கிரகம் இருக்காரோ அது மாதிரி அந்த கோவிலும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டிவைன் ஸ்பிரிட், தெய்வீக சக்திக்கு உள்ள அதை இடிச்சிட்டு கொண்டது அதே வேதனை தந்திருக்கு. நமக்கு எல்லா உரிமைகளும் அது பாதுகாக்கப்பட்ட உரிமைகள். நமக்கு ஒப்பந்தம் போடும்போதே அந்த உரிமைகளை இடிச்சிட்டு நம்மகிட்ட ஒப்புதல் வாங்காமல் கட்டியிருக்காங்க. அது முதல்ல தப்பு. நம்மகிட்ட ஒப்புதல் வாங்கணும். இந்திய அரசுகிட்ட ஒப்புதல் வாங்கல, இலங்கை அரசு அடாவடித்தனமாக அதை பண்ணிக்க, அதே முதல் தவறு. அதற்கு பிறகு இப்போ கட்டிட்டாங்க இல்லையா, அந்த கட்டின பிறகும் நம்மளை ஒரு 100 பேரையாவது கூப்பிடுங்கன்னா கூப்பிட என்ன கஷ்டம் இருக்குது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்களை இது எங்கள் பூமி, எங்களுக்கு தான் சொந்தம், உங்களுக்கு இதில் என்ன மறுபடியும் அந்த ஒப்பந்தத்தை அழிக்கிற விதமாக தான் செஞ்சுருக்காங்களோடைய. இது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது தர வேண்டிய வேணுமனே இது சர்வதேச சட்டத்துக்கு பிரகாரம் இது செல்லாது. அவங்க போட்ட இலங்கைக்காரங்க சொல்றது இல்லை. அது நீங்கள் சட்டப்படி நாடாளுமன்றத்தோட ஒப்புதல் இல்லாமலேயே அது தாரை வார்க்கப்பட்டு மியர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லெட்டர்ஸ், கடிதங்கள், கடித போக்குவரத்துல அது பரிமாற்றம் செய்யப்பட்டது. அரசாங்கங்களை பொறுத்தவரையிலும், 2 அரசாங்கங்களை பொறுத்தவரையிலும் இலங்கை அரசு அது இலங்கைக்கு சொந்தமான பகுதி என்று சொல்கிறது. இந்திய அரசு அதை டிஸ்பியூட் பண்ணல. இதுவரையிலும் ஸ்டேட்டட் அபிஷியல் பொசிஷன் அதை நாம எல்லையை மறு வரையறை செய்த போது அது கச்சத்தீவுக்கு அளிக்கப்பட்டு விட்டதுன்றதுதான் இந்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ நிலை. 77 எங்க தலைவர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்க. கெசட் நாங்கள் போட்டோம் இந்திய ஒன்றுபட்ட ராமநாதர் மாவட்டத்தில். அப்போ தலைவர் என்ன சொல்லிட்டாரு, கச்சத்தீவு தமிழ்நாட்டுடைய பங்குனே அடியான்னு சொன்னார். அப்போ சீஃப் செக்ரட்டரி சொல்லி அப்போ 77 இந்த எத்தனாவது பக்கம் இன்னைக்கு சொல்ல கச்சத்தீவு கலைஞர் கொடுத்தாருனாங்களே, அது எத்தனாவது பக்கத்துலாம் 123வது பக்கம் கச்சத்தீவு ராமநாடு மாவட்டத்தின் அங்கம்னே எங்கள் தலைவர் கொடுத்தாரு. அது போக இன்னொன்று சொல்லிடுறேன், கச்சத்தீவை திமுக கொடுத்துருச்சு. நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்டோம், மாப்போசி தான் அதுக்கு தீர்மானம் நம்மளுதாரு. இல்ல, அந்த அது நம்ம நிறைய முறை விவாதிச்சோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப நீங்க இலங்கை அரசுக்கு அது எல்லை மறுவரை செய்த போது அது இலங்கைக்கு சொந்தம்னு சொல்லியாச்சு. இலங்கைக்கு சொந்தமே இல்ல, அது வழக்கு போட்டுருக்குமே. ஆனால் அதிகாரபூர்வமாக இன்னைக்கு மத்திய அரசின் நிலை, இந்திய அரசின் நிலை அப்படின்றது அது இலங்கைக்கு சொந்தம். அதிகாரபூர்வமா மத்திய அரசு சொன்னாலும் நம்ம தமிழங்க ஏத்துக்கல.
அதுக்காக வழக்கு தொடுத்திருக்கோம். உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கு. டெல்லியில் உட்கார்ந்து பாதுஷாக்கள் எது வேணா பேசலாம், அது நமக்கு சம்மந்தம் இல்லை. இது நம்ம பூர்வீக பூமி, ராம்நாடு மன்னருக்கு வேண்டப்பட்ட பூமி, நம்முடைய கிறிஸ்தவர்கள் போய் கும்பிடுற ஒரு புண்ணிய ஸ்தலம். அது எப்படி அவங்க இல்லைன்னு மறக்க முடியும்? டெல்லியில் உட்கார்ந்து அவங்க என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு எப்படி பார்க்கிறது? தமிழ்நாடு சார்பில் 2 கடிதங்கள், ஒன்று முதலமைச்சர் வெளியிட்ட கடிதம், மீனவர்களுடைய பங்களிப்பு அதில் இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, எங்களோட அனுமதியோடு தான் அதை கட்டணும் அப்படின்ற கோரிக்கை. அதை மத்திய அரசு எப்படி கையாண்டது? எங்களுடைய ராமநாதபுரம் மாவட்ட தலைவர் முரளிதரன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வைத்திருக்கிறார். அதே போல மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இது குறித்த அந்த அமைச்சரவைக்கு சென்று அங்கே இந்த மீனவர்கள் அங்கே செல்ல வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நேற்றைய முன்தினம் விடுத்திருக்கின்றனர். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தியானது நீங்கள் சொன்னது போல அதிகாரபூர்வமற்ற தகவல் தான். இதில் எந்த விதமான முகாந்திரமும் இல்லை, அதிகாரபூர்வமாக எந்த ஒரு விவரமும் வரவில்லை. உறுதியாக அந்த 100 பேரும் அங்கே செல்வார்கள் என்பதிலே நான் தெளிவாக இருக்கிறேன். நீங்க சொல்றீங்க, அதுக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவர், எனவே நீங்க சொன்னா அதை நாங்க என்னுடைய சோர்சஸ் படி நான் தெரிந்த எனக்கு தெரிந்த புதன்கிழமை அப்ப தமிழ்நாட்டில இருந்து மீனவர்கள் 100 பேர் போயே தீரும். ஏன்னா சோர்சஸ், அதாவது இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து ப்ராசஸ்ல இருக்குது. தமிழக அரசு அனுப்பி வைத்திருக்கிறது. எங்களுக்கு ஒரு உயர் அதிகாரி அளித்த, பரவாயில்ல, வெளியுறவுத்துறையினுடைய உயர் அதிகாரி ஒருவர் வெளியிட்ட தகவல் என்னன்னு சொன்னா, அங்கே மார்ச் மாசம் நடக்கிற அந்த அதிகாரபூர்வமான ஆண்டுதோறும் நடக்கிற திருவிழாவுக்கு மீனவர்களை அனுமதிக்கிறோம், வழக்கம் போல வரலாம். எனக்கு தெரிந்த சட்டத்தை பொறுத்தவரையில 74, 76 அந்த ஒப்பந்தம் வந்தபோது கூட வெறும் அந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய விழாக்கு மட்டுமல்ல, அதர் ஃபங்க்ஷன்ஸுக்கும் போகலான்னு தெளிவாக இருக்குது. அதனால இதுல வந்து லீகலி இலங்கையை கூட இதை நிறுத்த முடியாது. அதனால உறுதியாக அவர்கள் செல்வார்கள். புதன்கிழமை 100 பேர் செல்வார்கள், உறுதியா செல்வாங்க நான் சொல்றேன். ஐயநாதன், பிஜேபி தரப்புல சொல்லப்படுற இந்த நம்பிக்கையை, வாக்குறுதியை 100 பேர் போகலாம், போவார்கள் அப்படின்னு உறுதியா நாராயணன் சொல்றார். அந்த உறுதியை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்லை, அப்படி அந்த அளவுக்கு இந்த அரசு தமிழர்களுடைய உரிமையை சிரம்பேல் வைத்து காப்பதாக இருந்தால் இந்த கோயில் கட்டுமானத்தையே தமிழர்களுடைய பங்களிப்போடு, தமிழ் மீனவர்களுடைய பங்களிப்போடு இதை செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே இருந்த சர்ச்சை கட்டியவர், அந்த அந்தோனியார் தேவாலயத்தை கட்டியவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொன்னதை போல அந்த நம்புதாடையைச் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க மீனவரான சினிக்குப்பம் என்பவர். இரண்டாவது, அதில் இருக்கக்கூடிய இந்து, சரி சரி அவர் நல்ல படையாச்சி, அவர் இந்து கோயில் தான். பரவாயில்ல, அக்கோயில் திருவிழாவை முன்னின்று நடத்தி வைக்கும் உரிமையுடையவர்கள் ராமநாத மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க பங்கு குருமார்கள் ஆவார்கள். இப்போ இது வந்துட்டு ஆண்டாண்டு, ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம். கச்சத்தீவை வந்துட்டு ஒரு நாடு இன்னொரு நாடோட நட்பை வச்சுக்கிறதுக்காக கொடுத்துச்சு அப்படின்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒரு பண்பாட்டு தளமான ஒரு பண்பாட்டு உரிமை அங்கே இருப்பதை நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் இந்திய அரசு? இந்த மக்களினுடைய சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். ஏன்னா நம்ம ராமர் கோயில் கட்டுறது, பாபர் மசூதி இடிச்சதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தேசத்தை சேர்ந்தவங்க. அப்போது இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கணும்? அந்த இடிக்கப்பட்ட கோயிலை கட்டுவதற்கு அதில் உள்ளபடியே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று பார்த்தால் இந்த மீனவர்கள் தான். இந்த மீனவர்களை சேர்த்து அவர்களையும் பங்குதாரர்களாக ஆக்கி அதை செய்திருக்க வேண்டும். ரெண்டாவது, இது வந்துட்டு கும்பாபிஷேகம் மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு அனுமதிக்கலை அப்படின்னு வரும்போது அந்த அந்தோணி சாமியை வந்துட்டு காவல் தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த கடலாடிகள், தமிழகத்தை சேர்ந்த கடலாடிகள், அவர்களுக்கு இது மனத்துக்கு ஒரு வேதனையான ஒரு விடயம். இதை வந்துட்டு இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலர் கடிதம் எழுதியிருக்கின்றார். இதற்கு முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். அதற்கு காரணம் என்னவென்றால் இது அவ்வளவு ஆழமான ஒரு வரலாறு. ஜெயலலிதா அவர்கள் எழுதின கடிதத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் இங்கு நினைவு கூறுவது அவசியம் நினைக்கிறேன். ஆமாம், அந்த விழாவில், கடந்த ஆண்டு நடந்த விழாவில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள், இந்த தேவாலயம் என்பது இந்தியா இலங்கை ஆகிய 2 நாட்டு மீனவர்களுடைய பாரம்பரியத்தை வெளிப்படுத்துவது என்பதால் தேவாலயம் மீண்டும் கட்டப்படும் போது 2 நாடுகளும் கூட்டாகவே இதனை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் புனித அந்தோனியார் தேவாலயத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழக மீனவர்களை கலந்தாலோசிக்காமல் தேவாலயத்தை இடித்துவிட்டு மீண்டும் கட்ட இலங்கை அரசு தற்போது தன்னிச்சையாக எடுத்துள்ள முடிவு திட்டமிட்ட ஆத்திரமூட்டும் செயலாக தோன்றுகிறது.
தன்னிச்சையாக இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்படுமானால் அது அந்த தேவாலயத்திற்கு எதிர்காலத்தில் பாரம்பரியமாக மற்றும் வாடிக்கையாக தாங்கள் செல்வதற்கு தடையை ஏற்படுத்தும்னு தமிழக மீனவர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க. எங்களோடு கலந்து இதை அந்த கற்றதை இலங்கை தன்னிச்சையாக கட்டும் இந்த கட்டுமானத்தை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், தமிழக மீனவர்களோடு பேசிவிட்டு தான் அதுக்கு பிறகு பேசணும்னு சொன்னாங்க. அப்படி எதுவும் நடந்துச்சா? இந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் வந்ததா? இல்லை, எதுவுமே இல்லை, எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்போவே இந்த பதில் கூட பாருங்க, ஐயா அவர்கள் மறுக்கின்றார்கள். அதில் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க, we understand it is a simple ceremony to thank all those who helped in the construction of the new church. இந்த சர்ச்சை கட்டினது வந்துட்டு அந்த நாட்டினுடைய நேவி, நாட் ஈவன் தட் கவர்மெண்ட், இட் இஸ் த நேவி. அது மூலம் அவங்க என்ன நிலைநிறுத்துறாங்க அப்படின்னோம்னா, இலங்கையினுடைய பாதுகாப்புக்கான கேந்திரம் கச்சத்தீவு அப்படின்னு சொல்கிறதுனால தான் இருந்த இந்திய அடையாளங்கள் எல்லாத்தையும் அவங்க அழிச்சிடுறாங்க. எப்படி தமிழர்களுடைய மீனவருடைய உரிமையை ஒரு ஒப்பந்தம் மூலம் பறித்து விட்டார்களோ, அதே போல் இந்த வழிபாட்டு உரிமையையும் இந்த அரசு விட்டு தருகின்றது. திஸ் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ஈவெண்ட்ன்றாங்க. ஹவு கேன் தே சே டு விச் நோ டிவோட்டிஸ் ஐதர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஆர் இந்தியா ஆர் இன்வைட்டட்? அது எல்லாம் பிரச்சனை. அந்தோணியாரை தங்களது காவல் தெய்வமாக கருதக்கூடிய இந்த மக்களை தவிர்த்து விட்டு ஒரு திருப்பணியை செய்ய முடியுமா? திருப்பணி என்பது என்ன? அந்த பக்தர்கள் அதை வழிபடக்கூடியவர்கள், அவர்கள் பங்கு கொண்டு செய்வதுதான் திருப்பணியை தவிர அவர்களை புறக்கணித்து விட்டு ஒரு கும்பாபிஷேகம் போன்ற ஒரு திருப்பணி நடத்தி அந்த சர்ச்சை மறுபடியும் அந்த இடத்துல வந்துட்டு அந்தோணி சாமி மறுபடியும் அங்கே நிலை பெற்றிருக்கிறார் அந்த புது தேவாலயத்தில் அப்படின்றதனுடைய அறிகுறி தான் அது. அதுக்கே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒன்றும் அனுமதி மறுக்கிறாங்க அப்படின்னோம்னா, இப்படிப்பட்ட புரிதல் இந்தியாவுடைய அயலுறவு அமைச்சகத்துக்கு இருக்கும் அப்படின்னோம்னா, தமிழர்களுடைய உரிமைகளை தங்களுடைய உரிமையாக இந்திய அரசு கருதவில்லை என்பதுதான் இதிலிருந்து வெளிப்படுகிறது. இல்ல, கண்டிப்பாக போவாங்க, அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு அவர் உறுதியா நிக்கிறாரு. அடையாளமே நம்ம நிறுவன தமிழன், அந்த நமக்கே அந்த உரிமை இல்லைன்னா அது எவ்வளவு அர்த்தம்? அங்க வர்றதுக்கு காரணமே தமிழன் தான் காரணம். நாராயணன் சொன்ன அந்த நம்பிக்கையை நான் ஏன் பகிர்ந்துக்கல அப்படின்னோம்னா, அப்படி எங்களுடைய நம்பிக்கைக்கும் எங்களுடைய வழிபாட்டு உரிமைக்கும் எங்களுடைய பண்பாட்டுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தா முதல்வர் ஜெயலலிதா எழுதிய அந்த கடிதத்திற்கு நீங்கள் பதில் சொல்லியிருப்பீர்கள். இரண்டாவது, தங்களுடைய பாதுகாப்பு, இந்தியா அவர்களுக்கு ஒட்டி உள்ள நாடு, இந்தியா என்பது அவருடைய நட்பு நாடு. அந்த இடத்தில் வந்துட்டு ஒரு கடற்படை தளத்தை அமைப்பதற்காக நேவியை விட்டு ஏன் இதை கட்ட செய்ய வேண்டும்? பண்பாட்டு பிரச்சனை என்ன ஒரு நாட்டினுடைய இராணுவம் அல்லது கடற்படைக்கு உரியதா? இப்பொழுது இன்னொன்று, நாமும் சேர்ந்திருந்தா அந்த சர்ச்சினுடைய கல்வெட்டில் என்ன பதிச்சிருப்போம்? ஏற்கனவே இங்கே இருந்த தேவாலயம் என்பது பழுதடைந்த காரணத்தினால் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களும் இங்கே வந்து வழிபடுகின்ற இந்தியாவுடைய ஒரு பகுதியாக உள்ள தமிழ்நாட்டு மீனவர்களும் சேர்ந்து இந்த புதிய தேவாலயத்தில் கட்டி இந்நாளில் இதற்கான திருப்பலியிட்டு முதற் பூசை செய்யப்பட்டதுன்னு பதிவாகும்ல. அப்படித்தானே ஒரு கோயிலை புனருத்தாரணம் செய்யும் போது செய்வோம். இப்ப அது இடம் பெறுமா? சரி, ஜெயலலிதா அவருடைய கடிதத்தினுடைய இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய வரியிலிருந்து தொடங்குறது சரியா இருக்கும். தமிழக மீனவர்களுடைய ஒப்புதலை பெற்ற பின்னர் இந்தியாவும் இலங்கையும் கூட்டாக சேர்ந்து தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதற்கு இலங்கை அரசை சம்மதிக்க செய்ய வேண்டும். இதுல பிரதமர் தலையிட்டு இந்த பிரச்சனையில் உடனடி நடவடிக்கை எடுக்கணும்னு பிரதமருக்கு மே மாதம் கடிதம் எழுதினார். அது தடுக்கப்பட்டதா? இல்ல தமிழக மீனவருடைய பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டதா? அதுக்கு பிரதமர் எதுவும் பதில் சொன்னாரா? அதிகாரப்பூர்வமா இதுவரையிலும் எந்த பதிலும் வந்ததாக நமக்கு எந்த குறிப்பும் இல்லை. இரண்டு அரசு தரப்புல இருந்து நான் சொல்றேன். இல்ல, இப்போ ஏற்கனவே நாம் வரலாறு அதிகம் நம்ம பேசிட்டோம். இருந்தாலும் இல்லை, நான் மே மாதத்துக்கு வரேன், பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, கச்சத்தீவை அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தாரை வார்த்து கொடுத்ததற்கு எதிராக வழக்கு தொடுத்தது ஜனசங்கத்தை சார்ந்த அன்றைய ஜனசங்கம், இன்றைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உடனே முடிச்சிடாது. இதெல்லாம் வழக்கு மன்றத்தில் இந்த மே மாசத்துல எழுதின கடிதம், இந்த கோயிலை கட்டுவதை எங்க சம்மதத்தோட கட்டணும், அது வழக்கு மன்றத்தில் இருக்கு. அதனால நம்ம பேச வேணாம் நீங்க சொன்னீங்கன்னா, இல்ல அது நிறைய முறை பேசி அதே போலத்தான் இப்பயும் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றம் கூட இந்த விவகாரத்துல டிஸ்மிஸே பண்ணிருக்குது. உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரியான சூழ்நிலையில அன்னைக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாமே நடக்குது. பாரதிய ஜனதா கட்சி வழக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா ஜெயலலிதா அவர்களுக்கு தெரியாதா? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வழக்கு இருப்பது தெரியும். ஏன்னா வழக்குல ஒரு மனுதாரர் அவர். நீங்க சொல்றது முக்கியமான மனுதாரர். நீங்க சொல்றது சரி. அவர் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எழுதுற கடிதத்துக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? அதுதான் சொல்லுவார். நீங்க சொல்லுவது சரிதான். ஆனால் அதற்கு இலங்கையிலிருந்து பதில் வந்திருப்பதாக நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இலங்கையிலிருந்து பதிலை கொடுத்தது, இது எங்களுடைய பகுதி,
அப்படின்னு அவங்க பதில் கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் வேணா அந்த ஐ வில் கெட் யூ தட். அதனால் அவங்க சொன்ன விஷயம் இந்தியா ஒன்றும் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் தவிர அவர் வந்து நேவி கட்டுச்சு, நேவியில் வந்து எல்லாரும் அதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பலை. ஏனென்று சொன்னால் ஏன் விரும்பலைன்னு சொன்னாங்க, நேவி தான் அதை கட்டினாங்கன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கால எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே இருக்கிறவங்க கட்டியிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே அந்த வலைகளை காய போடுவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு, அதே போல் அந்த கோவிலினுடைய அந்த திருவிழா மட்டுமல்ல மற்ற விழாக்களிலும் கலந்து கொள்வதற்கு நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், அதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த விழாவிற்கு அவர்கள் செல்வதற்கு எந்த தடையும் மத்திய அரசு கண்டிப்பாக விதிக்காது என்பதிலே நான் மத்திய அரசு தடை விதிக்காது இல்ல, அந்த உரிமையை பெற்று தர்றதுக்கு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்ததுன்றதான் கேள்வி. தடை என்ன நீங்க விதிக்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன், அதுக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணும்போது சரி பாரதி, நீங்க அதை ஏன் பெருசாக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. 2 கடிதங்கள். ஒன்று, கட்டுமானத்தை தடுத்து நிறுத்துங்க, எங்க உரிமையோட தான், எங்களுடைய பங்களிப்போட சம்மதத்தோட தான் நடத்தணும் அப்படின்னு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுதின கடிதம், பிரதமருக்கு எழுதின கடிதம். அடுத்து இப்போ தலைமைச் செயலாளர் ஒரு கடிதம். இந்த 2ம் அதற்கான எதிர்வினைகளும் பற்றி மீனவர்கள் தரப்பு கருத்து என்ன? தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களோட அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசு வந்து கடிதத்தை வந்து மத்திய அரசுக்கு எழுதியிருக்கு. ஆனால் தமிழக மீனவர்களோட அந்த உணர்வுகளும் சரி, தமிழகத்தோட அந்த உரிமைகளையும் சரி, ரெண்டுத்தையும் மத்திய அரசு வந்து இப்போன்னு இல்லை, எப்பவுமே அந்த இலங்கை விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட குரல் வந்து எப்பவுமே நம்மளுக்கான சாதகமாக எப்பவுமே எந்த அரசுமே பண்ணதில்லை. இப்போ உதாரணத்துக்கு ஐயா இப்போ சொல்லும் போது கூட சொல்லியிருந்தார், ஏற்கனவே இதே பாஜக வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா கடல் தாமரைன்னு கொண்டு வந்து இதே கச்சத்தீவை அப்பவும் வழக்கு இருக்குன்னு நல்லாவே தெரியும். வழக்கு இருக்குது, அதை மீட்க முடியுமா முடியாதான்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மரியாதைக்குரிய சுஷ்மா அவர்கள் அவங்க வந்து கடல் தாமரைன்னு ஒரு மாநாடு நடத்தும் போது அவங்க வெளிப்படையாக அதை மீட்டெடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான எந்த இதுவாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி இலங்கையும் சரி ரொம்ப மிக நெருக்கமாக, ரொம்ப நட்பாக, ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய இது. தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க போகிறதுல 1000 பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கான காரணங்களை சொன்னாங்க. இந்த உரிமை என்றது, இந்த வழிபாட்டு உரிமை என்றது முழுக்க அன்றைக்கி கச்சத்தீவை தாரை வார்க்கப்படும் போது தமிழக மீனவர்களுக்கான அந்த இருக்கக்கூடிய 2 உரிமையில் இந்த வழிபாட்டு உரிமை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த புனித அந்தோனியார் தேவாலயன்றது முழுக்க தமிழக மீனவர்களால் அங்கே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அதை வந்து புனரமைக்கிறேன்ற பேரில் அவங்க அந்த தமிழர்களோட இந்த அடையாளத்தையே அழிச்சிட்டு இன்றைக்கி ஒரு புதிய ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இந்த புதிய ஆலயத்தோட திறப்பு விழா என்றது உண்மையிலே இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களாக இருந்தாலும் சரி, அந்த 2 பேரோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் அந்த விழாவை அமைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இது சாதாரண திறப்பு விழா தான், வழக்கமாக வரக்கூடிய நீங்கள் புனித அந்தோனியார் திருவிழாவுக்கு நீங்கள் உங்களை வந்து அனுமதி அரசு சொல்றது வந்து இது திறப்பு விழான்னு பார்க்கக்கூடாது, எளிமையான வகையில் எனக்கு தெரியல. இல்ல, அரசின் தரப்பில் எங்க தொலைக்காட்சியில் சொன்ன தகவல், நீங்க அதிகாரப்பூர்வமாக மறுக்கிறதுனா மறுக்கலாம், அது உங்களுடைய உரிமை. எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரத்தில் இருப்பவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து இது திறப்பு விழால இந்த கட்டுமானத்துக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு சிறிய நிகழ்வு தான். இதுக்கு 2 நாட்டின் சார்பிலும் யாரும் பங்கேற்கவில்லை, 2 நாட்டு யாத்திரிகர்களையும் நாங்கள் அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. கச்சத்தீவு அந்த புனித அந்தோனியார் ஆலயன்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். அந்த சிறப்புமிக்க இடத்துல ஒரு புதிய ஆலயத்தை கட்டும்போது, இப்போ சாதாரணமாக நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு புதிய தேவாலயத்தை வந்து உடனடியாக கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதோட திறப்பு விழான்றது ஒரு சிறப்பான விஷயமாக தான் இருக்கும். உண்மையிலே அந்த மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய அரசாக நம்ம மத்திய அரசும் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசும் இருக்கணும். ஆனால் 2 பேரோட அந்த உணர்வுகளையும் தூக்கி போட்டுட்டு எங்களோட உரிமை அப்படின்ட்டு இந்த தேவாலயத்தை வந்து அவங்க எப்படி கட்டினாங்களோ அதே போல் அதை திறப்பு விழாவுக்கும் அது எங்களோட உரிமை அப்படின்றது இலங்கை வந்து திருப்பி வலியுறுத்துது. ஆனால் நம்ம மத்திய அரசு ரொம்ப அழுத்தமாக தமிழக மீனவர்களோட அந்த உரிமையை, அதை மீன்பிடி விஷயமா இருக்கட்டும், இந்த வழிபாட்டு உரிமையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சமாக விட்டு கொடுக்கறதா தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போவும் கண்டிப்பாக 100 தமிழக மீனவர்களை நாங்கள் அங்கே அனுப்புவோன்ட்டு ஐயா சொல்கிறார். உண்மையில் அப்படி நடந்ததுன்னா நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நிலைமை அப்படி இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக அப்படி இல்லை. ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசு இப்போ மறுபடியும் ஒரு கடிதத்தை எழுதி வர 7ஆம் தேதி தமிழக மீனவர்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கணும், அவங்க உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசுலேருந்து வர தகவல் வந்து நிச்சயமாக அப்படி இல்லை, எங்களோட உணர்வுகளை வந்து புறக்கணிக்கக்கூடிய வகையில் தான். அனுமானத்தின் பேரில் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு அப்படியான ஒரு உணர்வு வந்து எந்த அடிப்படையில், அதுக்கான பேசிஸ் என்ன? இப்போ தமிழக முதல்வர் ஏற்கனவே மே மாதம் எழுதின கடிதத்தில்
அந்த தேவாலயத்தில் கட்டக்கூடிய அந்த உரிமையில் எப்போ தமிழகத்தோட அந்த உரிமையை வந்து புறக்கணிச்சிட்டு இலங்கை மட்டுமே எப்போ கட்டிச்சோ, இனி வரப்போகிற காலங்கள்லையும் அந்த வழிபாட்டு உரிமை அறவே ஒன்று ஒன்றா நம்ம இழந்தது போல் ரொம்ப விரைவில் இந்த வழிபாட்டு உரிமையை இழக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். திரு நாராயணன், இதை வந்து நம்ம கச்சத்தீவு அப்படின்ற ஒரு நிலப்பரப்பை மீண்டும் மீட்பது அப்படியா, அதற்கான சட்ட போராட்டம் அப்படின்றது ஒரு புறத்தில் இருக்குது. இது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தரப்பட்டது, வெறும் உத்தரவின் மூலமாக தரப்பட்டது. ஒருவேளை உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக கடிதங்கள் மூலமாக இவங்க உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்தாலும் அந்த தீர்ப்பு இலங்கையை கட்டுப்படுத்துமா? அவங்களுடைய சம்மதத்தை இல்லாமல் நாங்களே எங்க நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நாங்கள் இனிமேல் எங்களோடது அப்படின்னு சொல்லி இந்திய அரசு போய் அந்த இடத்தில் அதை மீண்டும் கையகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றதுலாம் விடை தெரியாத கேள்விகளாக இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. ஆனா இப்போ வந்து வழிபாட்டு உரிமை அந்த கடித போக்குவரத்திலேயே சொல்லப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஒரு உரிமை. இதை மே மாதத்துல தகவல் தெரிந்த உடனே எங்களுடைய உரிமை இதுல இருக்கு, எனவே இதை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒன்றை அப்போதே உறுதி செய்திருந்தால் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை, கச்சத்தீவுல நமக்கு இருக்கிற உரிமை மேலும் வலுப்பட்டிருக்கும். அதை என்ஷூர் பண்ணியிருந்திருக்க முடியும். அப்போ வந்து அதில் தவறிட்டோம் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, இது லீகலாக இப்போது அந்த நாட்டை சார்ந்தது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய வழக்கு. அவர்களுடைய நிலைப்பாட்டு அது. நம்முடைய நிலைப்பாடு இல்லை, இதை கொடுத்த முறை சரியில்லை என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. இது ஏதோ இன்றைக்கு வந்திருக்கிற இந்த ஆட்சி செய்யவில்லை என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். தொடர்ந்து 40 வருடங்களாக 42 வருடங்களாக அதற்காக நாம் தொடர்ந்து பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் பிரச்சனையே என்னன்னா, வழிபாட்டு உரிமை என்பது அங்கே போய் வலைகளை அங்கே மீன் பிடிக்க கூட உரிமை இருப்பதாக சொல்லவில்லை. அதில் வலைகளை உலர வைப்பது, ஓய்வெடுப்பது, அதுக்கு இன்னொரு இன்டர்பிரேஷன் சொன்னா மீன் பிடிக்கிற உரிமை அங்க மீனை பிடிக்கலன்னா வலை எதுக்கு உலர்த்த போறாங்க? எங்க பிடிக்கிற மீனை வந்து அங்க எதுக்கு உலர்த்தணும்? நான் சொல்றேன், அதான் லீகல் டேர்ம்ஸ் வந்து பேசினா அந்த மாதிரி. அப்போ இதுல வந்து இட் இஸ் எ லீகல் கொஸ்டின் தான். அங்க வந்து அதை கட்டுவதற்கு வந்து இந்திய மீனவர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, லீகல் கொஸ்டின் தான். எனக்கு தெரிந்து இது குறித்து ஒரு வழக்கு கூட போட்டதா எனக்கு தெரிந்து ஒரு ஞாபகம் இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றம் அதை ஏற்க முடியாது என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது முழுக்க சட்ட ரீதியான விவகாரம் என்பதால் மத்திய அரசு இன்றைக்கு இந்த விவகாரத்தில் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நானும் என்னுடைய தொடர்புகள் மூலமாக இது போன்ற ஒரு தவறான தகவல் என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த மீனவர்கள் அங்கே செல்வதற்குண்டான நடந்து கொண்டிருக்கு. மே மாதத்துல இந்த கடிதம் எழுதப்பட்ட உடனே 6 மாதத்துக்கு முன்பே இந்த மத்திய அரசு நிர்பந்தம் தந்து அந்த கட்டுமானத்தை நிறுத்தி இருக்கணும். நிலைநாட்டிருக்க முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அவர் பிளேஸ். கச்சத்தீவு என்பது இலங்கையினுடைய சொந்தமான இடம். அங்க நம்முடைய அந்தோனியார் ஆலயம்ன்றது இரு நாட்டுக்கும் சொந்தமானதா இல்லையா? அதுல சொந்தமானதா இல்லையா? அந்த பூமியே நம்முடைய இல்லைன்னு வரும்போது அந்த கோவில் எப்படி சொந்தம்? அப்படி இல்லைங்க. அந்த சரத்து இருக்கு இல்லையா, அந்தோனியார் கோவில் விஷயத்துல சரத்து என்ன இருக்குன்னா, இதுவரை கன்வென்ஷன் மரபு. ஏன்னா 83 பிறகு அங்க யாருன்னா கிறிஸ்துவ பக்தர் போல 2010 திமுக எங்களுடைய ஆட்சியில் அந்த உரிமையை பெற்று அது பிறகு போக ஆரம்பிச்சாங்க. அந்த சரத்துல அங்க சிவகங்கை மறைமாவட்ட ஆயரும் யாழ்ப்பாணம் மன்னார் மறைமாவட்ட ஆயரும் இந்த ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டும். அதுதான் மரபு ரீதியான சரத்துல. ஆனா நம்ம சிவகங்கை மறைவு மாவட்ட ஆயர்கிட்ட கன்சல்ட் பண்ணவே இல்லை. ஐயாநாதன் சொன்னாப்புல கடற்பரத்தை கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அங்க கட்ட ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்துவர் இலங்கையில் உள்ள கிறிஸ்துவ ஆயருக்கே வந்து அதில் சொல்றதுக்கு ஒண்ணுமே வழி இல்லாமல் இருந்தது. இதுதான் சமீப காலம் 1 வருஷமா நடந்தது. நம்ம சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் அதை பற்றி கெட்டுறாங்களே என்னன்னு அறிய கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, பழைய சர்ச்சை அழிஞ்சிடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும், இன்னொரு சர்ச்சை கட்டலாங்கிறார். அதுக்கும் இலங்கை ஒத்துக்கிடல. ஆனால் இந்த 2 விஷயங்கள்ல அந்தோனியார் கோவில் விஷயத்துல நம்ம சிவகங்கை மறைமாவட்ட ஆயரும் மன்னார் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயரும் 2 பேரும் சேர்ந்துதான் அங்க உள்ள இந்த கிறிஸ்துவ மத சம்பந்தமான விஷயங்கள் முடிவெடுக்கணும். கடற்படை முடிவெடுக்கக்கூடாது, இலங்கை சர்க்கார் முடிவெடுக்கக்கூடாது. இது மத பிரச்சனை. ஆனா இது கூட வழி இல்லாம இருக்கு. இதே மத்திய சர்க்கார் பார்க்கலாம், இதை கவனிச்சிருக்கணும். அதை சொல்றாங்க, கொஞ்சம் இருங்க சொல்லி. ஏன்னா இவங்க 3 பேரும் உட்கார்ந்துதான் அந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள் சம்பந்தமான விஷயங்கள், திருவிழாக்கள்,
அது விஷயமான நிர்வாகங்கள், அது விஷயமான விழாக்கள் நடத்துறது, ஜெபங்கள் நடத்துறது, அது கோவில் கட்டுறது கூட என்ன நம்ம மறைமாவட்ட ஆயிரம் தமிழ்நாட்டு அந்த பழைய கோவில் அப்படியே இருக்கட்டும். பூர்வாங்க கோவில் எங்களோட அடையாளம், நாங்கள் கட்டியிருக்கோம், இன்னொரு பக்கம் பெருசாக கட்டுங்கிற அது கூட இளைஞர் கேட்கலாம். ஏன்னா அவர் மன்னார் மாவட்ட ஆயரும் அது ஒத்துக்கிட்டார். நம்ம சொன்ன ஆயர் நம்ம சிவகங்கை சொன்னதை ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் கண்ட்ரோலுக்கு மேலே போச்சு அரசாங்கமும். அது பிறகு அந்த கப்பற்படை கையில் போயிடுச்சு. அவங்க தான் கட்டினாங்க. நம்முடைய சர்ச்சை சீனி குப்பன் கட்ட ஒரு எல்லாருமே தொழுகின எத்தனை ஜெனரேஷன் 2-3 ஜெனரேஷன் தொழுகின இது ஜெபம் பண்ண அந்த சர்ச்சு இடிக்கப்பட்டு புது சர்ச்சு கட்டப்படுறாங்க. இடிக்கப்பட்டதா என்ன தெரியல, இடிக்கப்பட்டதுன்னு எனக்கு செய்தி. இப்படியான நிலையில் ஏன் இந்திய சர்க்கார் இது தலையிடல? 2 மாவட்ட ஆயர் உட்கார்ந்து பேசணும்ல. மீனவர் பிரச்சனை பேசுறாங்களே, இல்லை நான் சொல்லிடுறேன் கொஞ்சம். மீனவர் பிரச்சனை சமீபத்தில் சுஷ்மா ஸ்வராஜ் பேசுனாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா மீன்பிடி பிரச்சனை மாதிரி இந்த கிறிஸ்துவ தேவாலயம் போற பிரச்சனை. அன்னைக்கு 2 மாவட்ட மறை ஆயிரம் இங்கே வர சொல்லி டெல்லிக்கு வர சொல்லி இருக்கலாமே, ஏன் மத்திய சர்க்கார் தவறிடுச்சு? இது இன்னொரு விஷயம், புவி அரசியல் சம்பந்தமான விஷயம், ஜியோ பாலிடிக்ஸ். இந்து மகா சமுத்திரம், திரிகோணமலை, கச்சத்தீவு, இதுல சீனா ஆதிக்கம் செலுத்து. இப்ப ட்ரம்ப் வந்துட்டாரு. அது எனக்கு இடையில ஒபாமா கொஞ்சம் அமைதியா இருந்தாரு. திரிகோணமலையை அவர் கண்ணு வைக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு இயற்கை வடிவமான ஒரு துறைமுகம். அங்கே எண்ணெய் கிடங்குகள். சைனாக்காரனுடைய கொடியே கச்சத்தீவுல கொஞ்சம் இருக்கு சார், நான் பேசுறேன். கச்சத்தீவுல சைனாக்காரன் கொடியே கடந்த கட்டத்தில் பறந்தது. இவ்வளவு ஆபத்தான நிலை நம்ம இருக்குது. இந்து மகா கடல் நம்ம கடல், வெறும் கச்சத்தீவு மட்டும் அது ஒரு காரணமா இங்க ஒரு பேஸ் ஆயிடக்கூடாது. ஐயா நான் சொன்னாப்புல அது ஒரு ராணுவ பேஸ், அந்நியர் வந்துடக்கூடாது. இருங்க முடிச்சிடுறேங்க, வந்துடக்கூடாது. இவ்வளவு வெறும் அந்தோனியார் கோவில் மட்டும் கிடையாது, இந்தியாவின் பாதுகாப்பு உள்ளடங்கியது, புவி அரசியல் உள்ளடங்கியது, திரிகோணமலை, கச்சத்தீவு, இந்து மகா சமுத்திரம், சீனா, பாகிஸ்தான், அமெரிக்கா, இவ்வளவு நாடுகளுடைய ஆதிக்கம் அங்க இருக்குது. இதை கவனிக்க வேண்டிய விஷயம். வெறும் அந்தோனியார் கோவில் மட்டும் இல்ல, இதையும் கவனிக்கணும். இதுல உரிமை போச்சுன்னா அதுலயும் உரிமை போய் நான் அமைதியை சீரழிச்சிரும். இல்ல இந்த காட்சிகள் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பாங்க. ஆனா திமுக இப்போ காட்சிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இது மாதிரியான விவாதங்களை நாங்கள் முன்னெடுத்த போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கட்டுக்கதை என்றெல்லாம் சொன்னார்கள். சீனா இதுல கச்சத்தீவுல சீனர்கள் இருந்தார்கள் என்று சொன்ன போதெல்லாம் அதை மறுத்தார்கள். அவங்க ஆட்சி இருந்த போது நான் எழுதிருக்கேங்க, தலைவர் எழுதிருக்காங்க, சீனாக்காரங்க வந்திருக்கா, ரொம்ப கவனமா இருங்க. நீங்க பேசுறத நான் குறுக்க பேசல. இல்ல நீங்க பேசுறத நான் குறுக்க பேசல. இல்ல நீங்க குறுக்க பேசுறீங்க. எங்க தலைவர் if you want you can talk. No, this is not fair. You cannot interrupt. You cannot interrupt. I'm sorry, you cannot interrupt. இல்லாதவங்க சொல்லுங்க, சொல்லிதானோ. எங்க ஆட்சியில சொல்லிருக்க மன்மோகன் சிங் கடிதம் நான் தான் கடிதம் எழுதினேன். அது 2 மறைமாவட்ட ஆயர்களுக்கு சமமான உரிமை இருக்கு. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வழிபாட்டு உரிமை, வழிபாட்டு தலம் அப்படின்னு வர இடத்துல அதை முடிவு செய்யணும். அந்த கடிதத்துல இருக்கிற நான் என்ன சொல்றேன், இது எனவே 2 பேரும் பேசி மறைமாவட்ட ஆயரே நீங்க உட்கார்ந்து பேசல. வீணான பிரச்சனை பேச மறைமாவட்ட ஆயரே வர சொல்லி அன்னைக்கு பேசிட்டாங்க டெல்லியில. ஒரு நிமிஷம் பேசல பத்தி அவர் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் பேசணும், நீங்களே பேசுங்க. ஒண்ணும் நான் பேசுறேங்க. நீங்க கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து நீங்க பேச கூடாது. நீங்க பேசுறீங்களா? கச்சத்தீவை தாரை வார்த்து திமுக கேஸ் போட்டோம். நீங்க தாரை வார்த்து கொடுத்து இப்போ பேசுறீங்க. சரி தீர்மானம் இருக்கு. ஒரு நிமிஷம் நாராயணன், ஒரு தீர்மானம் வந்து மாப்பிள்ளை கொடுத்திருக்காரு. ஒரு நிமிஷம் விரிவான ஒரு கருத்தை நீங்க சொல்லுங்க. எனக்கு நேரத்தை ஒதுக்குங்க, விரிவா பதில் சொல்றேன். ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க, என்ன செஞ்சோன்னு நான் விரிவான பதில் சொல்றேன். இல்ல ஒரு கருத்தை சொல்லிருக்கீங்க. ஒரே ஒரு தலைவர் இல்ல, எனக்கு நீங்க பதில் சொல்ல அனுமதிக்கலனா உங்களுக்காக தான் அந்த கேள்வி. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். அவர் நீங்க ஒரு கேள்வியை முன் வச்சீங்க. 2 மறைமாவட்ட மேயர், 2 மறைமாவட்ட ஆயர்கள் சேர்ந்து சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லல. அதுக்கு அந்த கேள்விக்கு நீங்க வேற எதுக்கு போனா இப்படி எனக்கு சத்தமா பேச தெரியும். எனக்கு சத்தமா பேச தெரியும் சார். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. கச்சத்தீவு எப்பவுமே ஒரு சூடான ஒரு பிரச்சனை தான். 30 வருஷமா பேசினாலும் அதோட சூடு தனியாம இருக்கு. இப்ப 2 அம்சங்கள், கச்சத்தீவு மீது, கச்சத்தீவை மீட்பது, அது தொடர்பான சட்ட ரீதியான உரிமை அப்படின்றது ஒண்ணு. அது 2 அம்சத்தோட சேர்ந்து வருது. அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டதுன்னு ஒன்றும், நம்முடைய பாரம்பரிய மீன்பிடி உரிமைன்றது கச்சத்தீவு நம்மோட இருக்கும்போது அது அதனுடைய உரிமை மேலும் வலுப்பெறுகிறது அப்படின்ற கருத்துல இருந்தும் வருது.
ஆனா வழிபாட்டு உரிமை அப்படின்றதுல எப்பவுமே அதுல சந்தேகங்கள், கொஸ்டின்ஸ் இருந்ததில்லை. வழிபாட்டு உரிமை இரண்டு தரப்புக்கும் இருக்கு அப்படின்றத இலங்கையும் கூட கடந்த காலத்துல விசா இல்லாம ஒரு பயண அனுமதியின் மூலமாக அனுப்பக்கூடிய ஒரு நடைமுறை நடந்திருக்கு. கடந்த ஆண்டு கூட 3600 பேருக்கு மேல தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் அங்க போயிருந்தாங்க. பத்திரிகையாளர்களும் நிறைய போயிருந்தாங்க. இப்ப எழக்கூடிய கேள்வி, நம்ம வரலாற்றுல ரொம்ப பின்னாடி போறதுன்றது ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த விவாதத்தை முடிக்க முடியாது. அதனால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள பேசுறதுன்னா இப்ப இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல போயிடலாம். திரு ராதாகிருஷ்ணன் முன்வைத்தது சிவகங்கை ராமநாதபுரம் மறைமாவட்ட ஆயரும் அந்த யாழ்ப்பாணம் மன்னார் மறைமாவட்ட ஆயருக்கும் சேர்ந்து வழிபாட்டு உரிமைகள் முடிவுகளை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த உரிமை உறுதி செய்யப்படல் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க. எல்லாருமே சேர்ந்து பேசியிருக்கலாம், இரு மாவட்ட மறை இவங்களும் சேர்ந்து பேசியிருக்கலாம், இரு நாட்டினுடைய மீனவர்களும் சேர்ந்து பேசியிருக்கலாம், இரு நாட்டு அரசுகளும் சேர்ந்து பேசியிருக்கலாம். சேர்ந்து பேசினா தீர்வு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ஆட்சியினுடைய பாஜகவினுடைய கொள்கையாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன், ஒரு 4-5 முறை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் இரு நாட்டு மீனவர்களோட தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இங்கே ப்ராப்ளமே பல சமயம் நாம் சொல்கிற டிஸ்பியூட் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் வரக்கூடிய நான் பல்வேறு விவாதங்களில் இந்த மீனவர்கள் குறித்த விவகாரத்தில் கடந்த 3 வருடங்களாக நான் கலந்து கொண்டு வருகிறேன். இதில் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் பலர், அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்லேருந்து அனைவருமே தெளிவாக சொல்லக்கூடிய விவரம், இந்த எங்களுடைய பிரச்சனை இங்கே எங்களை மீன் பிடிக்க விடுறதில்லை, இங்கேருந்து வரவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. அதனுடைய முயற்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்து இப்போ பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை, இவ்வளவு நாள் எங்களுக்கு மீன் பிடிக்க கொடுங்கன்னு தமிழக மீனவர்கள் அங்கே போய் சொல்கிறார்கள், இலங்கை மீனவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த ரெட்டமடி வலை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நான் அதுக்குள்ள போக விரும்பல, அது ஒரு தனி சப்ஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா டிஸ்பியூட் இருக்குதுன்னு தான் தெரியுமே, அப்புறமா நீங்க அவங்க 2 பேர் சேர்ந்து பேசல அப்படின்ற கேட்கிற கேள்வியே எனக்கு சரியாக படல. ஏனென்று சொன்னால் பெருபாரி தீவாகட்டும், இல்ல ஒரு நிமிஷம் நான் அதை முடிச்சிடுறேன், அப்புறமா தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் எழுதின கடிதம், எழுதின கடிதம் சட்டப்படியா இது நடக்காதுன்னு தெரிந்தே இல்ல சார், நான் என்ன கேட்கிறேன், கொடுத்துட்ட ஒன்றுல உரிமை இல்லைன்னு தெரிந்தே பண்ணாங்கன்னு சொல்லுவீங்களா? அவங்களுக்கு உரிமை இருக்கு, அரசியல் ரீதியாக அவர்கள் கேட்கிறார்கள், தவறு இல்லை. அவங்களுக்கு தமிழக மீனவர்களுடைய அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக கேட்கிறார்கள். அதுலலாம் ஒன்றும் தைரியம், அவங்க எழுதுனது தப்புன்னு நான் சொல்லலை. நேற்றைய தினம் இந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நேற்றைய தினம் தான் எழுதி வழிபாட்டு உரிமை கொடுத்துட்டோமோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப பெருபாரி தீவாகட்டும், இல்லை கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக பங்களாதேஷில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் நம்ம சில இடங்களை. அப்போது இங்கே இருந்தவங்க இனிமேல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கோவில்களுக்கோ தேவாலயங்களுக்கோ மசூதிகளுக்கோ இல்லை இந்தியாவிலிருந்து சென்ற அந்த இதுகளுக்கு உரிமை கோர முடியுமானா முடியாது, கண்டிப்பாக முடியும். அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு அல்லது தேவாலயங்களுக்கு கோவில்களுக்கு உரிமை கோர முடியாது. இது நான் லீகலாக எனக்கு தெரிந்த சட்ட அறிவோடு நான் சொல்கிறேன். ஆனால் இதை சொல்வதனால் நாராயணன் தமிழக மீனவர்களுக்கு எதிராக பேசுகிறான் என்று சிலர் சொன்னாலும் கூட நான் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் இது நான் எனக்கு தெரிந்த சட்டம். ஆனாலும் அந்த உரிமை, வழிபாட்டு உரிமை என்பது கண்டிப்பாக இருக்கிறது. அதை ஈவன் இலங்கை நினைத்தால் கூட அதை தடுக்க முடியாது. உறுதியாக அவர்கள் மறுபடியும் செல்வார்கள். இதுதான் என்னுடைய. நாராயணன் அவர்கள் முன்வைக்கிற கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க, ஏற்கிறீங்களா? இல்லை முழுக்க என்னன்னா, இந்த ஒப்பந்தத்தை 2 அரசுகளும் தாண்டிட்டாங்களா? வேறொரு ஒப்பந்தம் போட்டு 74 போட்ட ஒப்பந்தமும் 76 நடந்த கடித பரிமாற்றத்தையும் தாண்டிட்டாங்களா? செல்லாததாகிட்டாங்களா? இன்ன வரைக்கும் அதானே இருக்கு. அப்ப அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த வழிபாட்டு உரிமை அங்க இருக்குல்ல. அப்ப நீங்க அந்த வழிபாட்டு உரிமை அப்படின்றது ஒன்று இருக்குன்னும் போது அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத சேர்ந்தது தானே. அது சர்ச்சினுடைய வழிபாடு, அங்கே போறது, வலைகளை உலர்த்துவது, அங்கே ஓய்வெடுப்பது உள்ளிட்ட அனைத்து உரிமைகளும் அப்படியே இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ இருக்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சர்ச்சை உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு செய்ய வேணாம், அது அவங்களுடைய சட்டபூர்வமான உரிமை அப்படின்னு திரு நாராயணன் நீங்க அப்படி சொல்லல. சரி, நான் அந்த மாதிரி சொல்லல. அவங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டது, அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட இடம் கொழும்பு, அவங்களுடைய தலைநகரம். அந்த கொழும்பு துறைமுகத்துக்கு அந்தாண்ட ஒரு போர்ட் ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட $100 பில்லியன் சைனா வந்தாங்க. அந்த ஒரு போர்ட் ஒன்று கட்டினா
அந்த இலங்கை சீனாவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் எல்லாம் அங்கே வந்து இருந்து போகலாம். அந்த அளவுக்கான இது பண்ணும்பொழுது ஏன் இந்தியா அப்ஜெக்ட் பண்ணிச்சு? அதை உன்னுடைய பாதுகாப்பு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது அது வேறொரு நாட்டின் இறையாண்மைக்கு உட்பட்ட விடயமாக இருந்தாலும் அது எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அப்படின்னும் போது இங்கே அஜித் டோவல் போனார்ல, பேசினார்ல, அதை ஏத்துக்கிட்டார்ல. அப்போ இந்த ஒரு இடத்துல இங்க வேற யாரும் வந்தாங்க? சீனாவா வந்து கட்டுச்சு? என்ன இல்ல இது பாருங்க எவ்வளவு பிளைண்ட் பாருங்க. இது வந்துட்டு 1974ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற விவாதத்திலேயே குறிப்பிடும் போது என்னன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னோம்னா, இதுல பேசினவங்க நாஞ்சில் மனோகரன் பேசுறாரு, இரா செடியன் பேசுறாரு, பி.கே. முக்கையா தேவர் பேசுறாரு, முகமது ஷெரீப் பெரியகுளம் தொகுதி, அதுக்கு முன்னாடி வாஜ்பாயும் பேசினாரு. அப்ப வாஜ்பாய் ஒண்ணு சொல்லல, இதை வந்து தாரை வார்த்து கொடுத்தது கருணாநிதி, தமிழ்நாடு அரசன். வாஜ்பாய் பேசல, அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன். அதனால அவர் பேசும்போது எப்படி கொடுத்தீங்க அப்படின்றத ஆதாரபூர்வமா அவர் வாஜ்பாய் பண்றாரு. தேச துரோகம். கேன் தே வயலேட் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டாரு வாஜ்பாய். ஏன் கேட்டார் அப்படின்னம்னா, இட் இஸ் ப்ரூவ்டு பியாண்ட் டவுட் அந்த இடம் இந்தியாவோட சேர்ந்தது, சேது சமஸ்தானத்துக்கு உட்பட்ட இடம் இந்தியாவுக்கு சேர்ந்ததுன்னும் போது அது ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரின்னு நீ எப்படி சொல்றேன்ற கேள்வியை அன்னைக்கு இருந்த அயலுறவு அமைச்சரை பார்த்து கேட்டவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அப்படியாப்பட்ட கட்சியினுடைய ஒரு வழித்தொண்டலா வந்திருக்கக்கூடிய நாராயணன் இன்னைக்கு வந்துட்டு அவர் வேற மாதிரி கர்நாடகியால எப்படி தாரை வார்த்து கொடுக்க முடியும்? ஏன் இல்லையா? நீங்க அவருக்கு ஆதரவு பேசுறீங்க, ஆதரவு எதிர்ப்பு இல்லைங்க, ஏன் நீங்க சுருக்குறீங்க? இந்தியாவுடைய அரசமை வரண கொஞ்சம் ஒரு பெரிய விடயத்தை ஒரு தீர்மானம் போடுறோம். யாரா தீர்மானம் போடுற? முதலமைச்சர் 29 ஜூன் 1974 கோட்டையில் அனைத்து கட்சி கூட்டம். அப்போ அதிமுக பிரிஞ்சிருச்சு. முதலமைச்சர் கலைஞர் யார் கலந்துக்கிறாங்க? மாப்போசி, பழைய காங்கிரஸ் பொன்னப்ப நாடார், ரூலிங் காங்கிரஸ் ஏஆர் மாரிமுத்து, அவரோட ஆறுமுகசாமி எம்எல்சி, பிறகு இவர் ஏஆர் தாமோதரன் எம்எல்சி, காதர் மொய்தீன், இவ்வளவுதான் அன்னைக்கு கட்சிகள் எல்லாரும் கலந்துக்கிட்டு இருக்கும்போது அதிமுக அரங்கநாயகம் கலந்துக்கிட்டு வாக் அவுட் பண்றாரு. அந்த தீர்மான வாசகமே மாப்போசி எழுதி எல்லாரும் கையெழுத்து போட்டு அவர் டெல்லிக்கு எங்க தலைவர் கலைஞரும் சாதிக் பாட்சா மாதவன் எடுத்து போறாரு. எடுத்துட்டு போய் இந்திரா காந்தி கிட்ட தீர்மானம் கொடுக்குறாங்க. இது கொடுத்தா நான் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவோம், தமிழ்நாடு பாதிப்புன்னு போகும்போது சுரன் சிங்கை பாருங்க. சுரன் சிங்கை பார்க்குறாங்க. சுரன் சிங் பார்த்து கோபமா பேசிட்டு வர்றாரு. மறுநாள் கேவல் சிங் இங்க அனுப்புறாரு. எங்க? தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு முதலமைச்சரை பார்க்கறது. கோட்டைக்கு வாங்கன்றாரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? கச்சத்தீவு கொடுக்கலையே தான் நீங்க பேசுங்க, இல்லைன்னா காசு சாப்பிட்டு போங்க, அதான் எங்க மரபுன்னு சொல்லிட்டு வழி அனுப்பிட்டாரு. அதுக்கு பிறகு அதை கண்டித்து நாங்க தீர்மானம் போடுறோம். 29 ஜூலை 1900 தமிழ்நாடு முழு தீர்மானம் போட்டு நாங்க பேசுறோம். கலைஞர் வந்து மதுரையில் பேசுறாரு, திருச்சியில் பேசுறாரு, தஞ்சாவூர் பாவனாசர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? எனக்கு இந்த நாட்டின் முதலமைச்சர் எனக்கு தெரியாம நம்ம மண்ணை கொடுக்காங்க, அது வந்து கண்டிக்க விஷயம். இவ்வளவு நாங்க எழுத்து மீறி எமர்ஜென்சி வருது, எங்க ஆட்சி கலைக்கப்படுது. இதான் நடந்தது உண்மை. தாரவார்த்தை தாங்க, தாரவார்த்தை நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்ல இந்திரா காந்தி கொடுத்தா கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு அப்ஜெக்ட் பண்ணோம். சரி, அப்போ இப்போ உள்ள பிரச்சனை. ஆமாம், நான் அந்த பிரச்சனைக்கு ஏன் வரணுன்றத வேற அங்கே இருக்குது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி செஞ்சதை ஆட்சிக்கு வர வரைக்கும் எதிர்த்து இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு காங்கிரஸ்ல இவங்க டோ பண்றாங்க. அது அவங்களது, அது அவங்களது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டீங்க, இந்த போட்டுக்கு அந்தாண்ட வந்ததெல்லாம் அவங்களது. இல்ல இல்ல நீங்க சொல்றீங்களா? பதில் சொல்றேன், இப்படியே கூட சொல்றேன். சொல்லுங்க, நீங்க நல்லா பதில் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஐயனாதன் குறுக்க பேச மாட்டாரு. எனக்கு ஒரு இந்த கச்சத்தீவை வந்துட்டு கொடுத்ததுலயே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் எல்லாம் பிஜேபிக்கு தெரியும். அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படின்றதும் பிஜேபிக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடியது அவங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டது, அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது, அதில் நம்மளால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு நீங்க சொல்லி எங்களுடைய தமிழ் மீனவர்களுடைய உரிமையை எப்படி நீங்க வந்துட்டு காங்கிரஸ் அரசு வந்துட்டு எங்களுடைய மீன்பிடி உரிமையை அப்படியே கை கழுவி விட்டுச்சோ, அதே மாதிரி எங்களுடைய பண்பாட்டு உரிமையையும் நீங்க கை கழுவி விட தயாராயிட்டீங்களா இல்லையா அப்படின்றது தான் அவர் பதில். நான் பதில் சொல்லாமா? அதாவது நான் சொல்வது ஏற்கனவே இது டிஸ்பியூட்டட் சைட்டு அப்படின்னு இப்போ அதனால தான் வழக்கு போட்டிருக்குது. அதனால அந்த வழக்கு என்பது நிலுவையில் இருக்கிற காரணத்தினால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இலங்கையினுடையது அல்ல என்று வழக்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன கேட்பீங்கன்னா சின்ன கிளாரிஃபிகேஷன். இந்திய அரசுக்கும் சரி இலங்கை அரசுக்கும் சரி அவங்கள பொறுத்தவரையிலும் டிஸ்பியூட்டே கிடையாது இதுல. சரி, இலங்கை சொல்லுது சரிதான், இலங்கை தான் இது அப்படின்றது இந்திய அரசோட நிலை. சரி, 74 இருந்து இப்போ கடைசியாக நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி அமைந்த பிறகு உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாற்றம் இல்லை, அபிடவிட் தாக்கல் மத்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட பீட்டராயன் அவர்கள் தொடர்ந்த வழக்கு, பீட்டராயன் வழக்கு வந்து அது இலங்கைக்கு சொந்தமானதுதான், ஒரு சின்ன கட்டாந்தரை, அது அப்ப அது அவங்களுக்கு சொந்தமானதுன்ற கருத்து இந்தியா சொல்லுச்சு. அந்த அபிடவிட் திரும்ப பெறப்படும், புதிய அபிடவிட் இந்திய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்படும்
அப்படின்னு பிஜேபி தரப்பில் உங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்கள் அன்றைக்கு எழுந்த நேரத்தில் வந்து சொன்னாங்க. இந்த அபிடவிட் வந்து வாஸ் ப்ரிப்பேர்ட் பை காங்கிரஸ். இல்ல இது அதிகாரி தெரியாம அரசியல் தலைமையுடைய ஒப்புதல் இல்லாம வந்து சப்மிட் பண்ணிட்டாரு, நாங்க அதை ரிவைஸ் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், அனந்தன் நம்பியார் ரைஸ் பண்ணா, திருச்சி எம்பி ரைஸ் பண்றாரு, சிபிஎம் எம்பி மார்க்சிஸ்ட் அப்பவே நேரு அதான் சொல்றாரு, அங்க ஒண்ணுமே இல்லைங்கிற நேருன்னு சொல்றாரு. அதான் இல்ல, அதாவது அது வந்து ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காது இப்படிலாம் பேசுவாங்க எல்லாரும். நான் சொல்வது ஏற்கனவே 40 வருடங்களாக இந்திய அரசு என்ன நிலைப்பாடு எடுத்ததோ அந்த வழக்கினுடைய தொடர்ச்சியாகத்தான் அது வந்து ஃபெயில் செய்யப்பட்டதில் மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. இதில் வந்து ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன் டாக்குமெண்ட். இதில் வந்து யாரும் அதெல்லாம் இல்லைங்க யாரோ போய் சொல்லிட்டாங்களா சொல்ல முடியாது. அதனால் நாம் சொல்வது என்னவென்றால் வழக்கு நிலுவையில் இருக்குது, இந்த மாதிரியான கடித எக்ஸ்சேஞ்சஸ் நடந்திருக்கிறது, அதனால் இது தாரை வார்க்கப்பட்டது என்பது உண்மைதான். ஏனென்று சொன்னால் இதில் திமுக ஒரு நிமிஷம் ஐயா, இதுல முதலமைச்சர் சொன்னாரு செய்தாரு சொல்லாதீங்க, அது திசை இல்ல. இது ப்ராப்ளமே என்னன்னா நீங்க வந்து இங்க இருக்கிற திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு நீங்க சப்போர்ட் திமுகவா அதிமுக அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லாதீங்க. 1984 என்ன பாருங்க, இன்னைக்கு வழக்கு போட்டிருக்கிற பேசுறீங்க ஐயநாதன் சார், மாநில அரசு ஒரு இடத்தை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்க முடியுமா? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க சார். ஏன் இருக்கணும்? பதில் சொல்றீங்க, தொடருங்க. ஏன் கேஸ் போட்டீங்க? யாரு நீங்க படகுல போய் மீட்டுக்கு மீட் பண்ணிட்டாங்க. ஏன் மீட் படகுல மீட் எதுக்கு? எனக்கு இந்திய அரசு அதுக்குதான் நீங்க புடிங்கிட்டு இருந்தீங்க, நீங்க புடிங்கிட்டு இருந்தீங்க. அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசக்கூடாது, பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது. என்ன ஒரு சேனல் யார் யார புடுங்க பெரிய நீங்க என்ன பண்ணீங்க? தொப்புள் கொடி உறவு சொல்றீங்க. விவாதத்தை கொஞ்சம் தயவு செய்து இல்ல, அது ஒரு அவைக்கு உகந்த வார்த்தை இல்ல. புடிங்கிட்டு இருந்தீங்கன்ற வார்த்தை இல்ல. அது உங்களை போன்றவங்க இத நிறைய ஒரு நிமிஷம் திரு ராதாகிருஷ்ணன் ஒரு விவாத அமர்வில் மாற்று கருத்துக்களை ஆழமா பதிய வைக்கிறதும் புதிய பரிமாணங்களை தருவதும் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதன் மூலமாக சில கருத்துக்களை பெற்று அவங்களுடைய தகவல்களை பெருக்கிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு, கருத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு உங்களை போன்றவங்க கடுமையா வேண்டுமானாலும் எந்த கருத்தையும் யாருடைய அரசாக இருந்தாலும் அது வந்து பாஜக இருந்தாலும் போது இந்த கேள்வி ஒரு நிமிஷம் ஐயா இருங்க. பாஜக எவ்வளவு கடுமையான கருத்துக்களை முன்வைத்தாலும் என்னுடைய அரசை யார் விமர்சித்தாலும் ஐயநாதன் உட்பட தேச துரோகம் தான், தேச துரோகி என்றே நான் சொல்கிறேன். இது தவறான விஷயம். ஒரு சேனல் உட்கார்ந்து புடிங்கிட்டு இருந்தாலும் எப்படி சார் கேட்கலாம்? என்ன சார் என்ன சொன்னாங்க? என்ன கேட்டேன் நான்? என்ன கேட்டேன் நான்? அன்பார்லிமெண்டல் என்ன கேட்டேன்? ஆமா, நீங்க கேட்டதுக்கு பதில் அதான். என்ன பேசுறீங்க? பொறுப்பான வார்த்தை தான் அது. நீங்க பேசுறது என்ன புடிக்குதோ அப்படிதான் பேசுவாங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க மக்கள் தெரிஞ்சுப்பாங்க யாரு நீங்க நீங்க யாருன்ற மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி பேசக்கூடாது, தவறாலாம் பேசாதீங்க நீங்க. நோ 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 சார், திஸ் இஸ் எக்ஸீடிங் லிமிட். நீங்க வெரி பேட். தப்பு. நான் நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க என்ன ஆழமான கருத்து சொல்லுங்க. நான் அதாவதுங்க ஒரு பிரச்சனை இல்ல, ஒரு விவாத அரங்கில அதற்குரிய முடிக்கல சார். சார் நான் முடிக்கல. இல்ல நான் பேசிக்கிட்டு இருந்ததால குறுக்க பேசுறீங்க நீங்க. என்ன நீங்க பிரச்சனையில இருந்து கடை வரலாம். உங்களுடைய பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி விளக்கம் கொடுக்கும்போது குறுக்கிடு தலையிட்டு நீங்கள் அதை கெடுக்க வேணும்னு நினைக்கிறீங்க. அதான் விஷயமே. நான் என்ன சொல்ல இல்ல, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. நான் என்ன கேக்குறேன், இதே ஐயநாதனை போன்றவர்களே அங்க இருக்கக்கூடிய தொப்புள்கொடி உறவுகள் சொல்ற இலங்கை மீனவர்கள் அவ்வளவு பயங்கரமாக வந்து அழுகுறாங்க சார் ஒரு விவாதத்திலயும். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் நான் கேட்டது என்ன? ஒரே ஒரு விஷயம் தான் நாம சொல்வது, இது டிஸ்பியூட்ல இருக்குது. அப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னால வங்காளதேசத்துக்கு நாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஆனால் பாராளுமன்ற ஒப்புதலோடு செய்திருக்கிறோம் சட்டப்படி. இன்னைக்கும் நாம சொல்றது அன்னைக்கு அது நடந்தது. டிஸ்பியூட்ல கோர்ட்ல வழக்கு இருக்குது. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஏற்கனவே நாம கொடுத்த அபிடவிட்ட ஏற்கனவே நாம எடுத்த ஸ்டாண்ட ஒரு வழக்கு வந்து அந்த ஒப்பந்தத்தை செல்லாததாக்கணும்னு சொல்றதும் கச்சத்தீவை இந்தியாவின் ஒரு பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்றதுக்குமான வழக்கு. சரி, இப்ப தமிழக அரசின் சார்பில் அந்த வழக்கு இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்கிற பாரம்பரியமா இருக்கிற தொன்று இருக்கிற வழிபாட்டு உரிமை நிலைநாட்டுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயம். அதுக்கு வழக்கே இருந்தாலும் கூட ஒரு நிமிஷம் வழக்கே இருந்தாலும் கூட டிப்ளமேட்டிக் சேனல்ஸ்ல நீங்க பிரஷரைஸ் பண்ண முடியாதா?
இல்ல உங்களுக்கு ராஜ்ய அதுதாங்க. ரீதியான அழுத்தங்களை இல்ல, கொடுத்து அதை உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே இந்த மாதிரியான ஒரு சம்பவமே நான் இல்லைன்னு முதல்ல இருந்தே மறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த 7ஆம் தேதி அன்னைக்கு சரி, அவர்கள் நான் போகப் போகிறார்கள் நான் வேற ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். கேக்குறேன். ஆனா, மே மாசம் எழுதின கடிதத்துல எங்க சம்மதம் இல்லாம கட்டக்கூடாது, எங்களோட இல்ல, அதுதான் பங்களிப்போட தான் சொல்ல கட்டணும்னு வரேன். சொன்னாங்க. அந்த பங்களிப்பை நீங்க உறுதி சரிதான், செஞ்சீங்களா? நான் என்ன சொல்ல அந்த வரேன்? பங்களிப்பை உறுதி செய்தீங்களா? உறுதியாக, சட்ட ரீதியாக அதை பார்த்து இருக்கும், ஆராய்ந்து பார்த்து இருக்கும். அதற்கு வாய்ப்பில்லை என்றால் கண்டிப்பாக செய்ய முடியாது. இதுதான் நான் சொல்றேன். இதுதான் விஷயமே. இந்தியாவை ஆளக்கூடிய பொறுப்புல எந்த அரசு வந்தாலும் அது தமிழக மீனவர்களை வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த டிஸ்பியூட் வழக்கு இதெல்லாம் நான் பேசவே இல்லை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டபடி இந்த உரிமைகளை நீங்கள் காப்பாற்ற போறீங்களா இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? 10 பேரோ 40 பேரோ நாங்கள் அனுப்புவோம்னு சொன்னீங்க. அதுக்கு நடவடிக்கை அப்படின்னா இந்த நம்பிக்கையை நான் பெறவில்லையே, எங்களுடைய முதலமைச்சர் எழுதின கடிதத்துக்கு அந்த பதில் வரவில்லை அப்படின்னா அதுதான். இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிடுவீங்க? நீங்க மீட்பீங்களா கச்சத்தீவு? கச்சத்தீவோ மீன்பிடி பிரச்சனையோ நான் பேசல. நான் பேசுறது இந்த உரிமை இருக்கின்றதே, நிலைநிறுத்தப்பட்ட இந்த உரிமை ஏன் காப்பாற்றப்படவில்லை, காப்பாற்றுவீர்களா? இவ்வளவுதான். இந்தியாவை வேற ஆளக்கூடிய மத்தபடி இதுக்கு பொறுப்புல வார்த்தைகள்லாம் தேவையில்லை. இல்ல இந்தியாவை ஆளக்கூடிய வார்த்தையை விட்டது பொறுப்புல நீங்க தான், நாங்க இல்ல. நீங்க பேசுறதுல தாங்க இருக்கு. சரி விடுங்க. இந்தியாவை ஆளக்கூடிய பொறுப்புல ஒரு எந்த சீனியர் அரசு- பர்சன் நீங்க அது மாதிரி பேசுவோம். எந்த கட்சி வந்து உட்கார்ந்தாலும் அங்க வந்து தமிழக மீனவர்களோட உரிமை வந்து பறிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப கூட சமீபத்தில் இப்ப பேசும்போது சொன்னார், இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து அவங்கள கதறதை பார்க்கும்போது அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் கதறது யாருக்கும் கேட்கல. அதே இல்ல அதே போல மறுபடியும் வார்த்தைகளை இல்ல இல்ல எடுத்து பேசுங்க. இல்ல இல்ல வேற வார்த்தை உணர்வுகளை- இல்ல உணர்வுகளை சீரியஸாவே பேசுங்க. சொல்றேன். இப்ப கூட 3 வருஷமா பாஜக ஆளுங்கட்சி ஆயிட்டு 3 வருஷமா ஆகுது. 3 வருஷமா தமிழக மீனவர்களோட பிரச்சனையை வந்து நாங்க பேசி சுமூகமா தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான செய்யலையா? இல்ல, இல்ல, அது- இருக்கு. இல்ல, இல்ல, எவ்வளவு? முயற்சிகளை எடுத்துட்டாங்க. 10 ஆனா, வருஷம் கழிச்சு எவ்வளவு இப்ப- நடந்துகிட்டு இல்ல, இல்ல, எல்லாமே இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணும் தமிழக மீனவர்களோட உரிமையை வாங்கி கொடுக்கறதுக்கான எந்த பேச்சுவார்த்தையும் இது வரைக்கும் நடக்கல. இந்த இலங்கையோட உரிமையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய பேச்சுவார்த்தையை தான் நாங்க ஒவ்வொரு மீனவரும் பாக்குறாங்க. போன தவிர வாரம் நடந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு சின்ன விஷயம் கூட பிறகு தமிழக அப்பவே மீனவர்களுக்கான மீனவர்கள் உரிமையை ஐயா. எந்த இடத்துலயும் அவங்க சொல்லவே இல்லை. அது சம்பந்தமா பேசல. போன வாரம் அவர் உதாரணத்துக்கு சொல்லி முடிச்சு நீங்க பாருங்க. இல்ல உதாரணத்துக்கு இந்த வழிபாட்டு உரிமை, இந்த வழிபாட்டு உரிமைன்றது யாரு கச்சத்தீவை தாரை வாத்து கொடுத்தாங்களோ அப்ப எழுதப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதாவது இன்னைக்கு வலைகள் வந்து உலர வைக்க தான் இடம் இருக்கு, ஓய்வு எடுக்க தான் இருக்குன்றீங்க. வழிபாடுற உரிமை இருக்கு. ஃபர்ஸ்ட் வழிபடக்கூடிய உரிமை இருக்கிறவங்க தான் அந்த தேவாலயத்தை வந்து சீரமைக்க முடியும். ஒரு நாட்டோட ராணுவம் வந்து ஒரு தேவாலயத்தை சீரமைக்கிறதுக்காக உலகத்தில் எந்த நாட்டு ராணுவமும் இந்த வேலையை செய்யாது, இலங்கையை தவிர. இது வந்து உண்மையிலே 2 நாடும் ரொம்ப நட்பா இருக்குன்றீங்க, உறவு வலுப்படணும்ன்றீங்க. இப்படியெல்லாம் இருந்தால் 2 நாட்டு மீனவர்களும் சேர்ந்து ரொம்ப அருமையாகவே நடத்தி இருக்க முடியும். ரொம்ப இன்னும் கூட உறவை வலுப்படுத்தி இருக்க முடியும். ஒரு தேவாலயத்தை கட்டுறதுல என்ன உங்களுக்கு 2 நாட்டிலும் என்ன பெரிய பிரச்சனை எழப்போகுது? ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் அதுதான். அதாவது போன வாரம் மீனவர்கள் அங்க டெல்லியில நடந்த பேச்சுவார்த்தையில இது குறித்து பேசினாங்களா எனக்கு தெரியல. அது ஐயா தான் சொல்லணும். நீங்க கலந்துக்கிட்டீங்களான்னு தெரியல. ஒருவேளை அது பேசினாங்களான்னு தெரியணும். முடிச்சிடறேன் சார், நான் முடிச்சிடறேன் அது சார். தெரிஞ்சுட்டேன். அது இதை பற்றி பேசல. ஐயா, ஒரு அந்தோனியார் கோவில் பற்றி பேசல. நான் என்ன கேட்கிறேன், மீனவர் பிரச்சனை பற்றி தான் பேசலாம். கைதி மீனவர் பிரச்சனை தான் அடுத்த பேசலாம். வாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருக்கிற மீனவர்களுக்கு தெரியாதா? நான் கேட்கறது தான். நான் வந்து எனக்கு தெரியாது, அவர் இல்லைன்னு சொல்றாரு, நடக்கலன்னு பேசலன்னு சொல்றாரு. ஆனா பேசியிருக்க வேண்டும். ஏன் நம்முடைய தமிழக மீனவர்கள் அது குறித்து பேசவில்லை? பேசலன்னா எனக்கு தெரியாது, பேசலன்னா. ரெண்டாவது, நீங்க நேற்று தினம் வந்து சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாரு. அது இன்னைக்கு 6 மணிக்கு வந்து எனக்கு தகவல் நீங்க சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னு சொல்றீங்க. நான் அதை மறுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாம் எப்போ வரணும்னா, ஒருவேளை நீங்கள் சொன்னது அதிகாரப்பூர்வமான தகவலாக இருந்தால் அதனுடைய தரவு என்ன என்பதை பார்த்து தான் நான் அதற்கு பதில் சொல்ல முடியும். ஒருவேளை அனுமதி மறுப்பு அப்படின்னு இருந்தா. ஆனா என்னை பொறுத்தவரையில நான் தெளிவாக இருக்கிறேன். சட்ட ரீதியாகவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ இந்த விவகாரம் உறுதியாக அந்த 7ஆம் தேதி அன்னைக்கு செல்வார்கள். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் என்னுடைய பிஜேபியினுடைய பங்களிப்பா இருக்க முடியும். இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை ரொம்ப தெளிவா இந்திய அரசு இந்திய மீனவர்கள் வந்து எது பேசணுன்றதை அவங்க தான் முடிவு பண்றாங்க. அதை மீறி இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முழுக்க அந்த மாதிரி யாராவது சொல்லிருக்காங்களா மீனவர்கள்? இல்ல உறுதியா தெரியும். ஐயா போகல. அதான் இல்ல இல்ல போனவங்க எல்லாம் போய் சொல்றாங்களா? எங்களுக்கு வேண்டியவங்க தான் எல்லாரும். யாருமே இந்த விஷயத்தை பத்தி அப்படி பேசல. இந்த விஷயம் ரொம்ப தெளிவா தமிழக முதல்வர் வந்து மீனவர்களோட உரிமையை பேச்சுவார்த்தை வெற்றின்னு சொன்னாங்க. இல்ல யாருமே சொல்லல. யாருமே சொல்லல. எந்த இடத்துலயும் மீனவர்களோட என்ன படகு மீட்டு கொடுத்துட்டீங்களா? இல்ல எங்களுக்கு மீன் பிடிக்கிற உரிமையை வாங்கி கொடுத்துட்டீங்களா? இல்ல ஏற்கனவே இலங்கையில முழுகி போன படகு இழப்பீடு ஏதாவது பெற்று கொடுத்துருக்கீங்களா?
கேக்குறீங்க? ஆமாங்க, எந்த வகையில ஒண்ணுமே செய்யல. 2 நாட்டு மீனவரை உட்கார இது வச்சு வரைக்கும் ஒண்ணுமே 3 செய்யல. வருஷமா வெறும் பேச்சுவார்த்தை மட்டும் தான் 5 நடத்திட்டு பேர் இந்த அரசாங்கம் இல்ல, 2 மீட்கல. நாட்டு மீனவர்களும் ஒண்ணா தூக்குல இருந்த உட்கார்ந்து மீனவர்களை மீட்கல. இல்ல, 2 பேரும் ஒண்ணா இந்த உட்கார்ந்து 10 வருஷம் இருந்த காங்கிரஸ் அரசு நம்ம நாட்டு எல்லாரையும் உட்கார வச்சிருந்தாங்க. நம்ம நாட்டு மீனவரை வந்து நீங்க மீட்கிறது பெருமையா செய்யலையா? அது உங்க கடமை. இல்ல 2 நாட்டு மீனவர் எங்க கடமையை செய்ய தவறி அரசை நீங்க குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க, கட்சிகளை குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரத்தில் ஒரு இல்ல, நாங்க மீனவர்களோட உரிமையை வாங்கி கொடுப்போம். இல்ல 5 மீனவர்களை தூக்கு தண்டனையிலிருந்து நாங்க காப்பாற்றணும் அப்படின்னு அது எங்களுடைய பெருமை இல்லை. நாங்க அது செய்யலையான்னு நிச்சயமா பெருமையே கிடையாது. அதாவது ஏங்க உண்மை மீன் பிடிக்க போறான், அவன் பொய் வழக்கு போட்டு கைது செய்யறான். நீங்க போயிட்டு சட்ட ரீதியாக நீங்களே பதில் சொல்லுங்க சார். சட்ட ரீதியாக மீட்கிறதுக்கான பணியை செய்யணும், ஒரு அரசோட கடமை. இதை போயிட்டு நாங்க வந்து அவங்க தூக்கு தண்டனை வரைக்கும் இன்னொரு நாடு ஒரு பொய் வழக்கை போட்டுட்டு ஒருத்தனை தூக்கு தண்டனை வரைக்கும் கொண்டு போகுது, கண்டிச்சு அதை உடனடியாக மீட்கிறதுக்கான வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு அவங்கள கெஞ்சி செய்யாத ஒரு கூட்டத்தை வந்து செஞ்ச மாதிரி ஒத்துக்க வச்சிங்க நாம வந்து ஐயோ பாவனை இட்டுன்னு வந்திருக்கோம். இது வந்து பெருமையெல்லாம் பேசாதீங்க. எந்த நாடுமே தான் நாட்டு பிரஜைய ஒரு நாட்டு நீதிமன்றத்தால தண்டிக்கப்பட்டு அதுல வந்து தண்டனை உறுதி செய்யப்பட்ட நிலையில ஒரு டிப்ளமேட்டிக் பிரஷர் கொடுத்து மத்திய அரசு அதை அவங்கள தூக்கு தண்டனையில காப்பாற்றி இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. உண்மை. அதான் இலங்கை செய்யக்கூடிய இந்த விஷயத்தை உலகத்துல எந்த நாடுமே இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. பொய் சொல்லி இன்னொரு நாட்டு பிரஜையை வந்து நிச்சயமா எந்த நாடுமே அரசு பண்ணது கிடையாது. பொய் சொல்லி குற்றம் சாட்டுறது நம்ம உடனே கூட பாகிஸ்தானோ இலங்கையோ உடனே கூட விடுவிச்சுதான் இருக்கும். நம்ம மட்டும் மனிதாபிமானம் பார்க்கணும். அதே நேரத்தில் நம்ம மட்டும் மனிதாபிமானம் பாகிஸ்தானோ எந்த மீனவரும் உடனே கைதுனா உடனே விடுறோம். அவங்க மட்டும் 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் சாகுறாங்க நம்ம மீனவர்கள். திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில 800 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில இது வரைக்கும் நடந்திருக்குதா? இவ்வளவுதான். இதுக்கு மேல சரி 2000 நாங்க தான் உரிமை வாங்கி கொடுத்தோம். கச்சத்துக்கு போறதுக்கு உரிமை நாங்க தான் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு என்ன ராதாகிருஷ்ணன் நாங்க தான் அவர்தான் எல்லாமே கோவிலுக்கு போறான விஷயம். நான் என்ன கேக்குறேன், நாங்க அது வந்து எம்ஜிஆர் ஆட்சியில நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது, ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது, எல்லா ஆட்சியிலும் நடந்தது. வெறும் திமுக ஆட்சி மட்டும் சொல்லாதங்க. 3 ஆமா நடந்தது கரெக்டா சொல்லுங்க. ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்தது. ராமேஸ்வரத்துல இருந்துட்டு போன ஒரு படகை சிங்கள கடற்படை வந்துட்டு மோதி அதுல இருந்த 3 பேர் தப்பிச்சு ஒரு மீனவன் அந்த என்ஜின் ரூம்லேயே சிக்கி அப்படியே கடலுக்குள்ள போயிட்டு செத்து அவனுக்கு நானும் ஐயா நெடுமாறன் அவர்களாம் நேரில் போயிட்டு ஆறுதல் சொன்னோம். இந்திய கடற்பு எல்லைக்குள்ள வந்துட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த 3 படகுகளை சேர்ந்த 21 பேரை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. கடலோர காவற்படை ஒண்ணுமே செய்யலைங்க. துப்பாக்கி சூடு ஓய்ந்து இருக்கிறது ஒத்துக்கிறேன்யா. இப்ப அந்த இடிச்சு போட்டு ஒருத்தன் வந்துட்டு செத்து போனானே அது கொலை இல்லையா? இல்ல இருங்கய்யா நான் முடிச்சிடுறேன். நம்ம தான் ஃப்ரெண்ட் ஆச்சு. அப்போ நீங்க கவனிக்கணும். இந்திய அரசு குறை சொன்னா இந்திய அரசு உங்களுக்கு இந்திய அரசு எனக்கு இந்திய அரசு பரஸ்பர உரிமை இருக்கு. இது பாருங்க. அப்போ இந்த 21 மீனவர்களும் போயிட்டு எங்களை காப்பாத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது இந்த நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இருந்ததுன்னா இந்த 21 நாள்லயே அவங்க மீட்கப்பட்டிருப்பாங்க. சாரி 15 நாள்லயே மீட்கப்பட்டிருப்பாங்க. இன்னையும் அவங்க சிறையில தான் இருக்காங்க. சுடுறது நின்று போச்சு, ஒத்துக்கிறேன். அதற்கான காரணங்கள் என்னன்றது விவாதத்துக்குரியது. நான் இந்த அரசை குறை சொல்லலை. அதே நேரத்தில் அவங்கள அவமானப்படுத்துறது நின்று இருக்கா? வலையா இருக்கிறது நின்று இருக்கா? அவங்களுடைய பிடிச்சு வச்சிருக்கிற மீனை இப்போ சமீபத்தில் வந்துட்டு அந்த ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிடுங்கினாங்களே, மறுக்க முடியுமா நாராயணன் அவர்களால்? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டு மீனவர்கள் அப்படின்னு நான் சொல்ல, நான் இந்திய மீனவர்கள் ஏன் இவருடைய உரிமை இவருடைய கண்ணியம் காப்பாற்றப்படவில்லை? அவர் சொல்றது உங்களுடைய அரசுலையும் அவர் சொல்ற மாதிரி இந்திய மீனவர்களை ஏத்துக்கிறேன். இந்திய மீனவர்கள்ல அதிகமா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் அதிகம். இந்திய மீனவர் படகுகள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய படகுகள் அதிகம். ஆனால் இலங்கை இதுல பிரச்சனையாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய படகுகளையும் மீனவர்களையும் மிக விரைவாக பாகிஸ்தான்ல இருப்பவரோட அதிகமாக மீட்டு கொண்டு வரும். இதை நான் சொல்லல, பாராளுமன்றத்தில் இருக்கிற புள்ளி விவரங்கள் சொல்கிற இடத்துல சொல்லணும். இல்ல ஏன்னா நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தான் உங்களுக்கு நட்பு நாடு இல்ல, மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன். சரி, பாகிஸ்தான் உங்களோடு எப்போதும் பகையோடு இருக்கக்கூடிய நாடு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு சீர்கெட்டு போர் வரையிலும் போகின்ற அளவுக்கான பதற்றம் இருக்கிற ஒரு நாடு. அதுல ஹாஸ்டிலிட்டி இருக்கிறது இயற்கை. இரண்டையும் நம்ம இது இந்தியாவுடைய செல்ல பிள்ளையா இலங்கை இருக்கு. நீங்க சொல்வது சரி. இரண்டையும் சமதட்டில் நம்முடைய நட்பு நாடான இலங்கையிலே வசிக்கக்கூடிய இலங்கை தமிழ் மீனவர்கள் தான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். சென்ற வாரம் கூட நம்முடைய தமிழ் மீனவர்களுடன் இந்திய தமிழ் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்த போது அவர்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறார்கள். இதை பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும். அதைத்தான் இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது.
இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் எந்த மீனவ சமுதாயத்துக்கும் இருக்க முடியாது. எந்த தொப்புள் கொடி உறவுகளுக்காக நாம் இத்தனை நாட்களாக போராடி கொண்டிருந்தோமோ அதே தொப்புள் கொடி உறவுகளுக்காக போராட வேண்டிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குது. 2 பேரும் சமாதானமா போய் சரியா பேசினாதான் இது தீரும், இல்லைன்னா தீராது. மீன்பிடி உரிமை என்பது ஒன்று, மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள் என்பதை பொறுத்து தகராறு இருக்கிறது. அதான் எந்த bottom வலையை line. பயன்படுத்தணும்? ஆமாம், அவ்வளவுதான். அது இந்திய அரசு ஒரு உத்தரவை போட்டு இதுக்கு மேல இரட்டை மடிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னா இவங்களால பயன்படுத்த முடியாது. அதை ஏன் இந்திய அரசு செய்யலைன்னு அவர் தான் சொல்லணும். அது பெரிய மறுபடியும் வந்து அது பெரிய இல்ல, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். பெரிய இன்றைக்கு இல்ல, இல்ல, தொடர்ந்து- நம்ம நான் சொல்றேன். நீங்க இல்ல, இல்ல, ஒரு நான் மணி நேரம் சொல்றேன். நீங்க வாதிக்கலாம். இல்ல, நான் நமக்கு சொல்றேன். நேரம் இல்ல. இல்ல, நான் சொல்றேன். சுருக்கமா ஒரு வரி. தமிழக அரசு தொடர்ந்து நம்முடைய தமிழ் மீனவர்களை சந்தித்து மீன்வளத்துறை ஆணையர் அவங்க பீலா ராஜேஷ் நினைக்கிறேன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். கடந்த 1.5 வருடங்களாக நீங்கள் எல்லை தாண்டி செல்ல வேண்டாம், நீங்கள் இரட்டை மடி வலையை உபயோகிக்க வேண்டாம் சொல்வது மத்திய அரசு அல்ல, தமிழக அரசும் கூட அதற்கான ஆவணங்களை தாராளமா நீங்க பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இணைந்து சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய உரிமைகள் என்பது வேறு. அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களோடு சேர்ந்து எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இரு அரசுகளும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அது எல்லை தான் இறுதி கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. இறுதி கருத்து சொல்லுங்களேன், நேரம் நிறைவா இருக்கு. இல்ல, அதாவது எனக்கு ஒண்ணு இருக்கு. நான் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விடயம் தான், தமிழகத்தினுடைய தமிழக மீறலுடைய உரிமை இந்தியாவுடைய உரிமை என்று நீங்கள் 7ஆம் தேதிக்கு வந்துருவோம். புதன்கிழமை நடந்துச்சு அப்படின்னோம்னா நாராயணன் அவர்கள் சொல்றது மாதிரி 100 மீனவர்கள் போனாங்க அப்படின்னா நான் நாராயணன் வீட்டுக்கே போயிட்டு நாராயணனுக்கு ஒரு துண்டு போத்தி நாராயணன் நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். சொன்னது இதே அரங்கத்துல நான் பேசியது தவறு என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நடக்கல அப்படின்னம்னா இந்திய அரசு தமிழனுடைய மீனவனுடைய உரிமையை தன் உரிமை இல்லை என்று நினைக்கிறது, மறுக்கிறது, அந்த சதிக்கு உடன்படுகிறதுன்னு குற்றம் சாட்டுவேன். அவ்வளவுதான். பாரதி, உங்களுடைய நிறைவு. தமிழக மீனவர்களோட உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படணும். குறிப்பாக இந்த வழிபாட்டு உரிமையை வந்து மத்திய அரசு மிக அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக 100 மீனவர்களை வந்து தமிழக அரசு வச்சு கோரிக்கையை நிறைவேற்றி அவங்கள வந்து இந்த புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு அனுப்பி வைக்கணுன்றது தான் எங்களோட ஒரே கோரிக்கை. இல்ல, கண்டிப்பாக அவருடைய கோரிக்கை இல்லை, அவருடைய உரிமை நிலைநாட்டப்படும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் மாற்று கருத்தும் இல்லை. இன்னி 2 நாள் தான், 2ஆம் தேதி தான், இன்னும் 3-4 நாள் இருக்கு. மத்திய சர்க்கார் பார்த்து அவர் நாராயணன் சொன்னாப்ப 100 பேர் அனுப்புனா செய்யணும், அவசியம் செய்யணும். செய்யலைன்னா அதுக்கான விளைவுகளை மத்திய சர்க்கார் சந்திக்க வேண்டியது. நன்றி. நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவட்டும்.